ஹாய், திஸ் இஸ் பிரியா. இன்னைக்கு நம்ம லெட்டர்ஸ், அதாவது 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா ஆல்பபெட்ல, அந்த 26 லெட்டர்ஸ்ல 4 லெட்டரை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கலாம். அந்த 4 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் மட்டும் நான் தெளிவா சொல்லி தர போறேன். நீங்க கிளாஸ் கவனமா லிசன் பண்ணுங்க. அதாவது ஆல்பபெட்ஸ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 26 லெட்டர்ஸ்ல AEIOU இந்த 5 லெட்டர்ஸ் வவல்னு சொல்லுவோம். ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் கான்சனன்ட்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதை மொத்தமா நம்மளால படிக்க முடியாது இல்லையா? சோ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ல 4 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை படிச்சுக்கலாம். அதை படிச்சு அதுக்கு எக்ஸாம்பிளோட எப்படி படிக்கணும்னு நான் சொல்லி தர போறேன். ஓகே, சோ கிளாஸ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். இன்னைக்கு 4 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் அழகா சொல்லி தர போறேன். நீங்க அப்படி 4 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் அதாவது டேக்கு 4 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் படிச்சா போதும். டே பை டே நம்ம அடுத்தடுத்த லெட்டர்ஸுக்கு போய்க்கலாம். இப்படி படிச்சுட்டு வரும்போது இண்டிபெண்டா நம்மளே அதாவது தரோ பண்ணாம நம்மளே ஒரு வேர்டை எழுதிக்கலாம், ஒரு வேர்டை ரீட் பண்ணவும் செய்யலாம். இது நாட் ஒன்லி த சில்ட்ரன், கிட்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, பேரண்ட்ஸுக்கும் கூட. உங்களுக்கு தெரிஞ்சாதானே உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தர முடியும். சோ நீங்களும் இதை கத்துக்கலாம். ஓகே, ரெடியா? கிளாஸுக்கு போயிடலாமா? சோ நம்ம இப்ப கிளாஸுக்கு போலாமா? இங்க 4 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ABCD இருக்கு இல்லையா? இந்த 4 லெட்டர்ஸ் நார்மலாவே ABCDன்னு சொல்லுவோம். ஆனா இந்த லெட்டர்ஸுக்குன்னு தனியா சவுண்ட்ஸ் இருக்கு. அது என்ன சவுண்ட்ஸ்னு பாத்துக்கலாமா? So first letter A தானே. A says A, A says A, A says A, A சொல்லிருக்கணும். For example, apple னு கொடுத்திருக்க. நீங்க next letterல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். first letterோட சவுண்ட மட்டும் இங்க பார்க்கணும். A says A, apple, A, apple. Okay? A says A, apple, apple, A, A. கேக்குது இல்லையா சவுண்ட்? So A ஓட சவுண்ட் A. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க. நெக்ஸ்ட் லெட்டர் B. B இருக்கு இல்லையா? Bக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு. B says B, B says B, B says B, B says B, ball, B, ball. Okay, and the next letter C. C says K, C says K. தொண்டையில இருந்து சொல்லியிருக்கணும் இந்த சவுண்ட். C says K. Okay, and next letter D. D says D, D says D, D says D. with the example ஓட எழுதி இருக்க. படிச்சுக்கலாமா? A says apple, A says A, apple, A, apple, apple. B says B, ball, B, ball. C says K, call, K, call. D says D, doll, D, doll. இப்படிதான் படிச்சிருக்கணும். ஓகே, தெளிவா உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்துற லெட்டர்ஸ் இந்த 4 லெட்டர்ஸ் மட்டுமே. அடுத்த லெட்டர்ஸோட நீங்க குழப்பிக்க வேண்டாம். நான் தனித்தனியா உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு தெளிவா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாமா? A says A, B says B, C says K, D says D. இப்படிதான் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ இதோட உங்களுக்கு நான் சைட் வேர்ட்ஸையும் சொல்லி தரேன். சைட் வேர்ட்ஸ்னா என்னன்னா சவுண்ட்ஸ் இல்லாம அதை மக்கப் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ இந்த சவுண்ட்ஸா வச்சு நம்ம அதை படிக்க கூடாது. எங்கெங்கெல்லாம் சைட் வேர்ட்ஸ் இருக்கோ அந்த சைட் வேர்ட்ஸை நீங்க மக்கப் பண்ணணும். சைட் பை சைட் வேர்ட்ஸ் இருக்கும்போது நான் அந்த சைட் வேர்ட்ஸையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். சோ பொதுவாவே A for apple, ஓகே, B for ballனு சொல்லுவாங்க, C for catன்னு சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு சைட் வேர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக இங்க கால்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி D for dollனு போட்டிருக்கேன். நம்ம என்ன வேரியேஷன்ஸ் பாத்துக்கலாமா? சைட் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? அதை மக்கப் தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபோனிக் சவுண்ட்ஸ், அந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம படிக்க கூடாது. சைட் பை சைட் நம்ம சைட் வேர்ட்ஸையும் பார்த்துக்கலாம், சவுண்ட்ஸையும் பார்த்துக்கலாம். சவுண்ட்ஸ் வச்சு படிக்க வேண்டியது சவுண்ட்ஸ் வச்சு படிச்சுக்கணும். சைட் வேர்ட்ஸ்னா சைட் வேர்ட்ஸை கண்டிப்பா நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். சோ இங்க சைட் வேர்ட்ஸ் இருக்கு. சோ whenever you see ALL all, எங்கெங்கெல்லாம் நீங்க ALL all பாக்குறீங்களோ, சாரி ALL பாக்குறீங்களோ அங்க ஆல்னு சொல்லியிருக்கணும். என்னன்னு சொல்லியிருக்கணும்? ஆல்னு சொல்லியிருக்கணும். இங்க சவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ALL பார்த்த உடனே ஆல்னு சொல்லியிருக்கணும். சோ here also they have given ALL all. ஓகே, ALL all, ALL all இருக்கா? சோ இது சைட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ALL எங்க பார்த்தாலும் என்னன்னு சொல்லியிருக்கணும்? ஆல்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? சோ அதை வச்சு படிச்சுக்கலாமா? ஆப்பிள். ஓகே, A for apple. Okay, B for ball, B all, all. Okay,
all, call, all, call. ஓகேவா? And the fourth one is not like that. ஃபோர்த் ஒன் வந்து உங்களுக்கு சைட் வேர்ட்ஸ்ல வரவே வராது. ஓ சவுண்டுக்கு ஓகே என்ன சவுண்டுன்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஸோ இது சவுண்ட்ஸ் வச்சு தான் படிக்க போறோம். ட ஆல் டால், ட ஆல் டால். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓஎல்எல்லுக்குமே ஆல் தான், ஏஎல்எல்லுக்குமே ஆல் தான். எங்க ஏஎல்எல் வந்து அண்டர் சைட் வேர்ட்ஸ்ல வருது, ஏஎல்எல் வந்து எதுல வருது, அண்டர் சைட் வேர்ட்ஸ்ல வருது. நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓஎல்எல் இஸ் நாட் லைக் தட். ஏன்னா ஓவோட சவுண்ட் ஆ, அதனால ட ஆல்னு சொல்றோம். அப்கமிங் கிளாஸ்ல ஓவோட சவுண்ட் சொல்லி தர போறோம் இல்லையா, அங்க நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஓகே, தேங்க்யூ.